இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வை 200 ரூபா கொடுத்து எடுத்துட்டு வந்தேன். அவங்க கொடுக்கும்போதே சொல்லிட்டாங்க இதுல அந்த அளவுக்கு பெரிய ரிப்பேர் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் இதுல பவர் கேபிள் மட்டும்தான் இல்ல. ஓகே நம்மளே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு இந்த ஸ்டவ் எடுத்துட்டு வந்தேன். இதோட கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2200 வாட்ஸ் பிரஸ்டீஜ் இண்டக்ஷன் ஸ்டவ். சரி ஓகே இதை கலட்டி பார்க்கலாம் அப்படின்னு பேனல்ல இருக்கிற எல்லா ஸ்க்ரூவே கலட்டிட்டேன். கலட்டினதுக்கு அப்புறமா இதுல உள்ள நல்லா செக் பண்ணி பார்த்தேன். எங்கேயுமே தீஞ்சு போனதோ இல்ல கரிஞ்சு போனதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ மெயின் பவர் கேபிள் நியூட்ரல் அண்ட் ஃபேஸ் அது மட்டும்தான் கட்டாக இருக்குது. ஸோ எலி கடிச்ச மாதிரி தான் தெரியுது. ஸோ என்கிட்ட வந்து பிசிக்குள்ள ஒரு பவர் கேபிள் இருந்தது. அதுல உள்ள அர்த்திங் வேற மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கு அப்புறமா ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் இது ரெண்டுமே சேர்த்து நல்லா ஒன்னா டைட்டா டேப் அடிச்சிட்டேன். டேப் அடிச்சதுக்கு அப்புறமா முன்ன எப்படி இருந்துச்சோ அதே இடத்துல நல்லா டைட்டா பிளக் பண்ணிட்டேன். ஃபைனலா கரண்ட்ல கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ணி பார்த்தப்போ நல்லாவே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உங்க வீட்ல இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.